ஹலோ உறவுகளே! நாங்க வந்து அம்பத்தூர்ல வீட்டுக்கிட்டவே ஒரு பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. அங்க போலான்னு பிளான் பண்ணோம். நானு, லலிதா சிஸ்டர், அவங்க பேத்தி எல்லாம் சேர்ந்து 3 பேருமா போனோம். இது பாருங்க உள்ள போயிட்டுருக்கோமா, வீட்டு பக்கத்திலேயே போட்டிருக்காங்க. அது தெரியவே இல்ல. ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. துபாய் சரியல் பல்ஸ் பொருட்காட்சி. ஒரு ஆளுக்கு ரூ. 100 டிக்கெட். குழந்தைங்களுக்கு டிக்கெட் இல்ல. ராட்டினம் அதெல்லாம் இருக்கு பாருங்க. அப்படியே சுத்தி பார்த்தீங்களா, எல்லாம் ஸ்டிக்கர்லாம் போட்டிருக்காங்க. அது இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாரி போட்டு வச்சுருக்காங்க. இங்க தான் வந்து டிக்கெட் வாங்கிட்டு, அங்க ஏதோ வந்து என்னது ப்ரைஸ் இருக்காம். அதுக்காக டிக்கெட்ல ஏதோ நம்பர்லாம் எழுதுறாங்க. இது ஸ்டால் இப்ப ஸ்டால்லாம் ஓப்பன் அப்ப தான் ஆகுது. 5 மணிக்கு மேல தான் ஓப்பனே பண்றாங்க. இன்னும் வந்து நெறைய கடைகள்லாம் ஓப்பன் பண்ணல. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. நாங்க அப்படியே உள்ள போயிட்டோம். குழந்தைங்க ராட்டினம் மட்டும் அந்த மாரி சுத்திட்டுருக்கா. இதில தான் பாப்பா ஏறுனா. பாப்பா ஏறி ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து வேற ஒரு தம்பி ஏறியிருக்கான். இன்னும் பாப்பா ஏறல. ஆனா இதில ஏறுனாங்க. நாங்க என்ன பண்ணோம், அப்பளம், சுண்டல் வாங்குனோம். சுண்டல் வாங்கிட்டு அப்பளம் வாங்கிட்டு வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டோம். சுண்டல்லாம் சாப்பிட்டோமா, பாப்பா வந்து சூடா எடுத்து வாயில வச்சுக்கிட்டா. அப்புறம் அப்பளம். அப்பளம் வாங்கி கொடுத்தா. என்னது என்ன அப்பளம் அது? தேவை அப்பளம். என்ன டெல்லி அப்பளமா? டெல்லி அப்பளமா. அத வாங்கி எல்லாரும் சாப்பிட்டோம் 3 பேரும். பாருங்க லலிதா சிஸ்டர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. "அச்சச்சோ! வீடியோ எடுக்கிறத விட்டுட்டியே" அப்படின்னாங்க. இந்த மாரி நெறைய குழந்தைங்களுக்கு நல்லா ராட்டினம்லாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நெறைய இருக்கு. பாருங்க பொருளுகள்லாம் நெறைய இருக்கு. நெறைய பொருளெல்லாம் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருந்தது. நாங்க பார்த்தோம். ஆனா எதையும் நாங்க வாங்கல. சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் அப்படியே போய் பார்த்தோம். பார்த்துட்டு பிளாஸ்டிக் ஐட்டங்களும் நெறைய இருக்கனால எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வச்சுருந்தாங்க. சில்வர், பிளாஸ்டிக்கு நெறைய கடைங்க பாருங்களேன். நெறைய கடைகள் இருக்கு. கம்மல் இதெல்லாம் கூட இருக்குது. அதுக்கு தனித்தனியா ஷாப் வச்சுருக்காங்க போட்டிருக்காங்க. நெறைய ஷாப்லாம் போட்டிருந்தாங்க. நாங்க ஆனா எதுவுமே வாங்கல. பார்த்துட்டு சும்மா வந்துட்டோம். அந்த இடத்துல மட்டும் பார்த்துட்டு அப்படியே வெளிய வந்துட்டோம் நாங்க. வரும்போது ஸ்லோ பால்ஸு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதானம்மா அது? ஸ்லோ பால்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி உள்ள போய் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததில்ல. அதனால நான் போய் சரி உள்ள டிக்கெட்ட வாங்கிட்டு உள்ள போனோம். உள்ள போய் பார்த்தா, அந்த பனி அந்த ஐஸ் கட்டி மாரி கொட்டுது. அது பாருங்க ஐஸ் கட்டி மாரி கொட்டுது. அது நெறைய குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதையும் நான் பார்த்துட்டு, அங்கேருந்து ஒரு "இல்லம்மா வந்து நில்லுங்க. ஃபால்ஸ் மாரி நல்லா ஐஸ் கட்டி மாரி கொட்டும் பாருங்க" அப்படின்னாங்க. நானும் கொஞ்சம் நின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளிய வந்துட்டோம். பாருங்க, லலிதா தலை ஃபுல்லா ஐஸ் கட்டி தான் இருக்கு. பாப்பா தலையில இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. குழந்தை தலையில நெறைய ஐஸ் கட்டி. ஆனா எனக்கு அவ்வளவா ஆகல. ஆனா லலிதா சிஸ்டருக்கும், பாப்பாவுக்கும் நெறைய ஐஸ் கட்டி. அது நல்லா நேரா விடுற இடத்துலயே நின்ட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஃபுல்லா ஐஸ் கட்டி. அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம். அதான் சாயந்தரம் 1 மணி நேரம் இருட்டானதுக்கு அப்புறம் தான் வந்து நெறைய வந்து பார்க்க வந்தாங்க எல்லாரும். இந்த மாரி ராட்டினம்லாம் இருக்கு. ஏறுறதுக்கு பயமா இருக்கு. ஏறுறதுக்கு அதனால நாங்க யாரும் ஏறல. கையில குழந்தை வேற இருந்தது இல்லைங்களா? குழந்தைய விட்டு நாங்க போய் ஏற முடியாதுன்றதுக்காக நாங்க ஏறல. குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்ல இல்லைங்களா? அதனால நாங்க யாரும் போல. சும்மா அப்படியே பார்த்துட்டோம் அவ்வளோதான். குட்டி பசங்க உட்கார்றதுக்கு கூட இந்த காரு ரவுண்ட்ஸ் மாரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கேமும் அங்க வச்சிருந்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க உட்கார வச்சு விளையாடலாம் போல இருக்கு அது. அப்புறம் அந்த சறுக்கி விளையாடுறது குழந்தைங்க. ஒரு பெரிய ராட்டினம் வரும். குழந்தைங்கலாம் அந்த ஜம்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அது இருந்தது அங்க. பெரிய ராட்டினம். இது ஊஞ்சல் மாரி ஆடும் பார்த்தீங்களா? அது. அது வந்து ஆரம்பிக்கல. ஆளுங்க மட்டும் 1, 2 உட்காந்துருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணாம வச்சிருந்தாங்க. அவ்வளோ இது இதெல்லாம் வந்து கம்மல் இந்த மாரி ஐட்டங்கள் இதெல்லாம். தண்ணி ஊத்துது பாருங்க. ஃபால்ஸ்லேருந்து ஊத்துற மாரி இருக்கு இல்லைங்களா? பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. ஆனா, அ அந்த லைட் வெளிச்சத்துக்கு சூப்பரா இருந்தது. பாப்பா அங்க போய் நின்னாங்க. தெரியுதான்னு தெரியல. அத நிக்கிறா பாருங்க. பாப்பா நின்னாங்க. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அது ஆடாம இருந்தது பார்த்தீங்களா? அந்த ஊஞ்சல் ஆடுது பாருங்க. அதான் போய் பார்த்துட்டு ஜாலியா இருந்தது. நானும் தண்ணீல போனேன். அந்த வீடியோ எடுத்தது எங்கே போச்சுன்னு தெரியல. நானும் தண்ணீல போய் நின்னேன். அத நிக்கிறா பாருங்க பாப்பா. தெரியும்னு நெனைக்கிறேன். எங்க பாட்டி வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க பாப்பாவ நிக்க வச்சு. அழகா இருக்கு ஆனா பார்க்கறதுக்கு. குழந்தைங்கலாம் நல்லா 4 மணிக்கு போனோம். 4 மணிலேருந்து பிள்ளைங்க நல்லா விளையாடுறாங்க தண்ணீல. சூப்பரா விளையாடுறாங்க. ஆசையா இருக்கும் இல்லைங்களா? தண்ணீல விளையாடுறதுக்கு எல்லாருக்குமே ஆசை தான். எனக்கு கூட ஆசையா தான் இருந்தது. நானும் போய் கொஞ்ச நேரம் நின்னுட்டு தான் வந்தேன் தண்ணீல. அப்படியே திரும்பி வந்து நடந்து வேலைய அங்கேருந்து பார்த்துட்டு வந்துட்டோம். சுத்தி பார்த்துட்டு நானும் லலிதா அம்மாவும் வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கோம் என் வீட்டுக்கு.
பாதி வழி லலிதா கூடவே நடந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்தாங்க. தம்பி வந்ததுக்கப்புறம், "இல்ல, இல்ல பிரசன்னா கூட கொஞ்சம் தூரம் நடந்து வரேன். அதுக்கப்புறம் பைக்கில் ஏறிக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என் கூட கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்ததுக்கப்புறம், "இல்ல பரவாயில்ல, நாங்க வீட்டுக்கு போய்க்கிறோம்ப்பா. நீங்க பைக்கில் போங்க" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அவங்க தம்பி கூட பைக்கில் ஏறி போனாங்க. அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு நடந்து வந்துட்டேன். பக்கம் தானே. அதுக்கப்புறம் நான் தனியா நடந்து வந்துட்டுருந்தேன் வீட்டுக்கு. வரும்போது பார்த்தா 3 குதிரை நின்னுட்டு இருந்தது. பார்த்தேன். அது ஒரு கன்னுக்குட்டி இருந்தது. கிட்ட வந்து "போ" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுட்டு, குதிரைய பார்த்தேன். "என்னடா நம்ம வீட்டு பக்கத்துல குதிரைலாம் மேயுதே" அப்படின்னு. ஓகே பாய். குதிரைய பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது இருந்தீங்கன்னா, போய் கண்டிப்பா அந்த பொருள் காட்சிய பாருங்க.